கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய நாட்களிலும் நாம் தேவனை குறித்து பார்க்க போகிற காரியம் தேவனுடைய சமூகம். ஆமேன். தேவனுடைய சமூகம் நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் நம்மோடு கூட தேவனும் அவருடைய சமூகமும் நம் மத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் விசுவசிக்கிறோங்க. ஆமேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தை நாடுகிறவர்கள் பொதுவாக வேதத்தில் நம்ம பார்க்குறோம், பரிசுத்தவான்கள் அபிஷேகத்தையும் பிரசன்னத்தையும் கிருபையும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் அடைக்கலத்தையும் பலத்தையும் வல்லமையும் தயவும் நாடுவார்கள். பரலோக ஆசீர்வாதத்தினாலும் பூலோக ஆசீர்வாதத்தினாலும் தேவன் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை நிரப்பியிருக்கிறார். ஆமேன். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற ஒரு நபர் தாவீது ராஜா. அவர் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியம் என்ன என்று, அவர் வாஞ்சித்த காரியம் என்ன என்று நாம் பார்க்கும்பொழுது தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை அவர் இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சாமுவேலில் பார்க்கிறோம், ராஜாக்களில் பார்க்கிறோம், நாளாகமத்தில் பார்க்கிறோம், அடுத்ததாக சங்கீதங்களில் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை அவர் முழுமையாய் வாஞ்சிக்கிறார். ஆமேன். இன்றைய நாட்களில் வேத வசனத்தை வாசிக்க போகிறாங்க. சங்கீதம் 51:11-12. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உச்சாமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமேன். தாவீது ராஜா இதில் பாருங்க, உமது சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உம்முடைய உற்சாகமான ஆவியை என்னை விட்டு விலக்காமலும் இரட்சணிய சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று கேட்கிறார். அப்போ நமக்கு அதிசயமாக இருக்கும். ஏன் என்று சொன்னால், அவர் ஆலயத்தை குறித்த சந்தோஷத்தை அவர் எப்பொழுதும் நாடுகிறார். ஆமேன். ஆலயத்தை குறித்த சந்தோஷத்தை அவர் எப்பொழுதும் நாடுகிறார். அதனால் என்னுடைய கால்கள் ஆலயத்தில் நிற்கலாயிற்று. என்னுடைய கால்கள் ஆலயத்தில் நிற்கலாயிற்று. ஆமேன். அடுத்ததாக அநேக இடங்களில் கர்த்தரை துதிப்பதும் இசை மீட்டி 10 நரம்புகளால் யாசித்து, அதுவும் தம்பூரினாலும் இன்னும் என்னுடைய வார்த்தைகளினாலும் தேவனுடைய சமூகத்தை நான் நாடுவேன். அவருடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிப்பதே என்னுடைய பலன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் பாருங்க, சங்கீதத்தில் நம்ம பார்த்தபோது அவருடைய இருதயத்தில் ஒரு வேதனை இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, அவருடைய இருதயத்திலே ஒரு டிப்ரெஷன் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறது, அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன். 2 சாமுவேலில் 11 நம்ம அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, நம்ம அது நீங்கள் வாசிக்க வேணாம், ஆனால் அந்த அதிகாரம் முழுவதும் 2:11 நம்ம வாசிக்கும் பொழுது 12:11 வாசிக்கும் போதும் சரி, அநேக அந்த வசனங்கள் முழுவதும் பாருங்கள், தாவீது பட்சபேல் மத்தியில் பாவம் செய்ய நேர்ந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். பாவம் செய்தது மாத்திரமல்ல, அவளுடைய கணவனை ஏத்தியனாகிய உரியாவை கொலை செய்துவிட்டு அவர் என்ன பண்ணுகிறார், அந்த பாவங்களை மறந்து விடுகிறார், உணர்வில்லாமல் இருக்கிறார். ஆமேன். ஆனாலும் தேவன் பாருங்க, தன்னுடைய தாசனாகிய தாவீதின் மீது அவர் அன்பு கூறுகிறார். ஆமேன். எப்படி அன்பு கூறுகிறார் அப்படி என்று பார்க்கும் பொழுது 2 சாமுவேலில் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் கண்டித்து திருத்துகிறார் தேவன். ஆமேன். அப்போ என்ன கண்டித்து திருத்துகிறார் அப்படி என்று நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த 9வது வசனத்தில், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீர் அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியானாகிய ஊரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாயே. தேவனுடைய இருதயம் தாவீதை விட அதிகமாக வேதனைப்படுகிறது, அதிகமாய் துக்கப்படுகிறது. தன் தாசனாகிய தாவீது எனக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவனாகவும் என்னுடைய பிரியமாக இருப்பானே, ஆனாலும் இந்த பாவத்தை செய்ததால் அவர் இருதயம் துக்கப்பட்டு, அப்போ உடனே பாருங்க, நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வழியாக அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம அந்த ஓமையை நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் 12 அந்த ஓமையில் அந்த ஐஸ்வர்யவானை குறித்து, அடுத்தது அந்த ஆட்டுக்குட்டியை குறித்து, வழிபோக்கனை குறித்து, அவன் கூட வேலை செஞ்சவனை குறித்தெல்லாம் அந்த நாத்தான்வேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, அப்பையும் அவர் உணர்வடையில தாவீது, இல்லை அந்த மனுஷன்தான் தவறு செய்தான், அவனை நாளத்தனையாக அவன்
திரும்ப கொடுக்கணும், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்கிறாரு. ஆனால் தாவீது உணராமல் இருந்த பொழுதும் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, அந்த பாவத்தை நீ தான் செய்த. பார்த்தீங்களா, உடனே அவர் கண்டித்து திருத்துகிறார். திருத்தும் போது தாவீது அதை மறுக்காமல் உடனே பாருங்கள் அந்த வசனத்தை சகோதரி வாசிக்கிறாங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13 நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆமென். கரம் தட்டி நம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். தேவன் பாருங்க, தாவீது அவருடைய வம்சங்கள் அழியக்கூடாது, அவருடைய சந்ததிகள் அழியக்கூடாது, அவர் பொல்லாப்புக்கு போய்விடக்கூடாது, பாவத்துக்கு மேல் கொண்டு போய்விடக்கூடாது, சத்துருக்கள் பிசாசுகள் அவனை மேற்கொள்ளக்கூடாது என்றதுக்காக கர்த்தர் பாருங்க, தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை அனுப்பி அவரை கண்டித்து திருத்தி அதற்கப்புறம் அவர் மனம் வருந்தும்படி செய்கிறார். ஆமென். உடனே பாருங்க, தாவீது அந்த பாவம் செய்தேன் என்று சொன்ன மாத்திரத்தில், ஒத்துக்கொண்ட மாத்திரத்தில், அப்போ நாத்தான்வேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆமென். அப்போ உடனே பாருங்க, தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைய நாட்களிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய இரத்தத்தால் கழுவி 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 சுத்திகரிக்கிறார். நம்மளுடைய பாவங்களை பலவீனங்களை அவருக்கு முன்பாக நிறுத்தினோம் என்று சொன்னால் நாம் உயிரோடு இருக்க முடியாது. தாவீதை மன்னித்தது போலதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தால் ஒவ்வொரு நாளும் நம் கழுவி 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 சுத்திகரிக்கிறார். இப்போ பார்ப்போமா, தாவீது இந்த பாவத்தை செய்வதற்கு நேரிடுவதற்கு என்ன காரணம்? முதல் காரணம் தேவனை அசட்டை பண்ணினது. 2வது காரணம் பட்சபேல் மத்தியில் அவர் பாவம் செய்த காரணம் ஏவாளை போல. பார்த்தீங்களா, ஏவாளை போல ஒரு நாள் பார்த்தது மாத்திரமல்ல, அந்த கனியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டு இச்சித்தது போல தாவீது பாருங்க, பட்சபேலை அப்படியாக ஆசைப்பட்டு இச்சித்து ஏத்தியனாகிய உரியாவை கணவனை கொலை செய்கிற அளவுக்கு அவர் பாவத்தை பெரிதாக செய்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய பார்வைக்கு அது பெரிதா இல்லாமல், ஏனென்றால் தன்னுடைய இருதயத்தை அவர் ஒப்பு கொடுத்தார் தேவனுக்கு. ஆமென். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஆனாலும் இந்த நேரத்தில் பாருங்க, தேவன் நமக்கு அடுத்ததாக ஒரு பாவம் என்ன என்றால், தேவன் கேட்கிற கேள்வி, தாவீது சிறுமைப்பட்ட நாட்களிலே ஆடு மேய்த்திருந்த காலத்தில் நான் அவனை தூக்கி எடுத்தேனே, அற்பமாய் எண்ணாமல் அவனை நான் உயர்த்தி பார்த்தேனே. பட்சபேலை உயர்த்தாமல் பட்சபேலை அவர் அற்பமாய் எண்ணினது ஒரு சிறுமைப்பட்ட ஜனங்களைப் போல, அடிமைத்தன ஜனங்களைப் போல ஏத்தியானாகிய ஊரியாவை சட்டை பண்ணினது. பார்த்தீங்களா? அப்போ அதனால் அவங்கள பாருங்க, அவர் அதிகமாக தேவனுடைய பிள்ளை என்று நேசிக்காமல் மாம்ச பலவீனத்தில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். ஆனாலும் இன்று தேவன் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் என்னங்க? நம்ம அநேக பாரு தாவீதை போல கொலை செய்வது அல்ல, தாவீதை போல நாம் பாவம் செய்வது கிடையாது. ஆனால் சிறு சிறு பலவீனங்கள், சிறு சிறு காயங்கள், சிறு சிறு சோர்வுகள், சிறு சிறு பாவங்கள், அடுத்ததாக குழப்பங்கள், சோர்வுகள், தடைகள் நம்மை நெருக்குகிற நேரத்தில் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு போகாதபடி, தேவனுடைய அந்நிய உறவை நம் போகாதபடி, பிரசன்னத்தை இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அவருடைய சமூகத்தில் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். ஆமென். எப்படி நமக்கு பலகீனம் வருது? குடும்பங்கள் மத்தியில், உறவுகள் மத்தியில், நகரங்கள் மத்தியில், தேசங்கள் மத்தியில், இன்னும் நாம் போக்குவரத்து மத்தியில், பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, வேலை செலத்தில், அதிகாரிகள் மத்தியில், இப்படியெல்லாம் சிறு சிறு பலவீனங்கள் வருகிறது. ஆனால் நம்ம அதை உணர்வில்லாமல் இருந்து விடுகிறோம். ஒரு நேரத்தில் நம்ம அதை அறியாமல் இருந்து விடுகிறோம். ஆனாலும் இன்றைக்கு பாருங்க, தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை தேடி அவரை சமூகத்தை தேடும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமென். அவர் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டதுனால இன்றைக்கு அவருடைய நீதிமான்களாக இருக்கிறோம். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. சரி, தாவீது சங்கீதம் 51 11 12 நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுபடாமலும் இரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் கொடுக்கணும் என்று கேட்குறாரு.
உற்சாகமுள்ள ஆவியை கேட்கிறாரு. அவர் எப்படி பெற்றுக்கொண்டாரு அப்படி என்று பார்க்கும் பொழுது, முதல்ல தாவீதுக்கும் பச்சபேலுக்கும் பிறந்த ஒரு முதல் குழந்தை இறந்து விடுகிறது. ஏனென்றால் பாவத்தில் பிறந்த குழந்தை, அதனால தேவன் அடித்து விடுகிறார். இரண்டாவதாக பிறந்த குழந்தை தேவ பிரசன்னத்துல பிறக்கிறதா அவங்களுக்கு. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துல பிறந்ததெல்லாம் தான் பாருங்க, சாலமோன் மேல் தேவன் அன்பா இருக்கிறாராம். அல்லேலூயா. அந்த வசனத்தை நாங்க வந்து படிக்கல, ஆனாலும் தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் பாருங்க. தேவ பிரசன்னத்துல சாலமோன் மேல் அவர் அன்பா இருக்கிறார். அன்பா இருந்தால் தான் சாலமோன் என்றாலே சமாதானம், சாலமோன் என்றாலே இளைப்பாறுதல், பிரசன்னம். அல்லேலூயா. அப்ப எப்படி அந்த இரட்சணிய சந்தோஷத்தை தாவீது அவர் பெற்றுக்கொண்டார் அப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர் அநேக இடங்களில தாவீது பாருங்க, நம்ம 2 சாமுவேல் எல்லாம் படிக்கும் பொழுது தாவீதை பாருங்க, 2 சாமுவேல் படிக்கும் பொழுதெல்லாம் அநேக இடங்களில் அவர் தேவனுடைய ஆலயத்தை நான் எப்பொழுதும் வாஞ்சிக்கிறேன், என்னுடைய வீடு இப்படி இருக்காதா அப்படி என்று அநேக இடங்களில் அவர் கேட்டிருப்பார், வாஞ்சிப்பார். தேவனுடைய உடன்படிக்கை என் வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்பார். தேவனுடைய கிருபை இல்லாமல், உடன்படிக்கை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் வாஞ்சித்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் சாலமோன் வழியாக அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவர் ஒரு ஆலயத்தை கட்டி, அல்லேலூயா, அந்த இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக 2 நாளாகமத்தில் 5வது அதிகாரம் 13-14 வாசிக்க கேட்போம். சகோதரி வாசிக்கிறாங்க பாருங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாக கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீதவாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்திலும் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஒரு விஷயம், தேவனிடம் கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம் பாருங்க. தேவன் எவ்வளவு வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் பாருங்களேன். சாலமோன் தாவீது வாஞ்சித்த காரியத்துல சாலமோனுக்கு அவர் நிறைவேற்றினாராம். செக்கினா மகிமை என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் ஆராதிக்கிறோம். செக்கினா மகிமையினால் நிரப்பப்பட்டு, அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு, ஆராதனை வேலையில் நம் தேவனை விடுதலையோடும் சுதந்திரத்தோடும் ஆராதிக்கிறோம் அவருங்க. ஏனென்றால் இன்றைக்கு தாவீதோட அந்த பிரசனம் முடிந்து போக விடாது. கர்த்தருடைய சிந்தனை, கர்த்தருடைய யோசனைகள் என்ன என்றால், தாவீதுடைய வம்சங்கள் தலைமுறைக்கும் செழிக்க வேண்டும். அநேக இடங்கள் எரேமியாவில், எசேக்கியாவில், ஏசாயால சொல்லியிருக்கிறார், தாவீதுக்கு ஆண்டவரை நான் கொடுத்த உடன்படிக்கை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று அநேகமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் யூத ஜனங்களுக்கும் புற இனத்தாருக்கும் அவர் கொடுத்தார் பாருங்க. அதனால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதுடைய வம்சத்தில் அவர் பிறந்தாராம். ஆமென். யூத கோத்திரத்தில் பிறந்தார். இன்றைக்கு நமக்கு தேவன் சொல்லுகிற காரியங்கள் என்னங்க? நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம், இது வீணாய் போகக்கூடாது, நாம் அசட்டையாக இருக்கக்கூடாது, சலிப்படையக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, ஞானமாக இருக்கிறாங்க, நல்ல பலமாக இருக்கிறாங்க என்று, எல்லா வசதியோடு இருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு நாம் ஆண்டவர் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை மறந்து போகாதபடி, இன்றைக்கு நாம் செழிப்போடு எப்படி இருக்கிறோம், இன்றைக்கு நாம் பரலோக ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம ருசித்து பார்க்கிறோமோ, இதைவிட அதிகமாய் சாத்தானுடைய கைகளுக்கு தப்புவித்து, நம்மளுடைய சந்ததிகளை எல்லாம் சத்துருடைய கைகளுக்கு தப்புவித்து, சாத்தானுடைய கிரியைகளுக்கு தப்புவித்து, இந்த உலக அதிபதிகளுக்கெல்லாம் தப்புவித்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவர்கள் யார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆமென். வேதத்தில் பாருங்க, தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவர்கள் முதல்ல தன் ஆத்துமாவை தாழ்த்துகிறவர்களாக இருப்பார்களாம். ஆமென். தேவன் இல்லாமல், கர்த்தராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் எனக்கு ஒன்றுமே இல்லை, நானே அவருடைய அடிமை அப்படி என்று தன்னை ஒப்பு கொடுப்பார்கள். அவருடைய பாதங்களை முத்தம் செய்து துதித்து 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 அவருக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும், எதுவுமே என்னால் கொடுக்க முடியாதே அப்படி என்று தன்னை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் தேவனை பணிந்து கொள்ளுகிறவர்கள். ஆமென். இன்றைக்கும் நாம் வாசிக்க போகிற வசனம் லூக்கா 7வது அதிகாரம் 37-38. அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து
தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆமென். பார்த்தீங்களா? இப்போ இவங்க பார்க்க போகிற ஒரு பெண்ணை நம்ம பார்க்க போகிறோம். பாவியான ஸ்திரீ, அதுவும் பரிசேயன் இருக்கிற ஊரில் ஒரு பாவியான ஸ்திரீ வந்து தேவனை தொழுது கொள்ளுகிறதை, பாதங்களை முத்தமிடுகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். பொதுவாகவே பாருங்க, அந்த பரிசேயர்கள் மத்தியில், யூதர்கள் மத்தியில் சரி, யூத ஜனங்கள் மத்தியிலும் சரி, இஸ்ரவேலரும் சரி, பாவியாக இருக்கிற, அதுவும் இந்த பாவியாகிய ஸ்திரீ என்று சொன்னால் விபச்சாரிகள் என்று சொல்வார்கள். ஊரில் வந்து சேர்த்து கொண்டாலும், அவங்க ஊரில் இருந்தாலும் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் கல்லால் அடிக்கணும் என்று சொல்லுவாங்க. தீட்டு, சாபம், ஊரில் வரக்கூடாது, என் மூஞ்சில் முழிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள் அவர்கள். ஆனாலும் பாருங்க, இவங்களுடைய முயற்சி எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்க. இவங்களுக்கு ஒரு குடும்பம் இல்லை, இவங்களுக்கு ஒரு வாழ்வு இல்லை, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, தீட்டு நிறைந்த வாழ்க்கை, அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை, அருவருப்பு நிறைந்த வாழ்க்கை. யாருமே அவங்கள சட்டை பண்ண மாட்டாங்க, சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு கேட்க மாட்டாங்க, யாரும் அவங்கள போய் விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் பாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய பாதங்களை பணிய வேண்டும் என்று சொல்லி, ஆர்வத்தோடு நல்ல விசுவாசத்தோடு அவங்க அந்த தீர்மானம் எடுத்து வர போகிறாங்க. எப்படி என்று சொன்னால் 3 தீர்மானங்களை அவங்க எடுக்கிறாங்க. முதல்ல இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவங்க அறிந்து கொள்கிறாங்க. ஆமென். முதல்ல இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவங்க அறிந்து கொள்கிறாங்க. இரண்டாவதாக, அவர் இருக்கிற இடத்திற்கு நான் போவேன். ஆமென். மூன்றாவதாக, அவருடைய பாதம் நான் பணிய வேண்டும். அல்லேலூயா. அப்போ எப்படி போக முடியும், எப்படி என்று சொல்லும் பார்க்கும் பொழுது, முதல்ல பாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாருங்க, முதல்ல பரிசேயன் வீட்டுக்கு அவர் விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். ஆமென். பரிசேயன் வீட்டுக்கு அவர் விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். இதை இவங்க வந்து முதல்ல கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட மாத்தத்தில் முதல்ல பார்த்து அவர் எப்படிப்பட்டவர், முதல்ல அவர் யாரா இருக்கிறாரு அப்படி என்று முதல்ல கேள்விப்படுறாங்க. ஏன் கேள்விப்படணும், எதற்காக அவங்க விசுவசிக்கணும் அப்படி என்று கேட்கும்போது, இவர்கள் இருதயத்தில் நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கை அடிமைத்தனங்கள் மாற வேண்டும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், வெறும் ஆசீர்வாதத்தை நான் கேட்க மாட்டேன். இயேசு வந்தா, அவர் வந்தா, ஆண்டவர் வந்தா, இரட்சகர் வந்தா, அவரை நான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முதல் தீர்மானத்தில் அவர் எப்படிப்பட்டவர், அவர் யாரா இருக்கிறார் என்று சொல்லி அவங்க விசுவாசத்தோடு தேவனை தேடி வருகிறார்கள். அவர் அறிகிறாங்க அவங்க. ஆமென். அப்போ அவர் யார் என்று, ஏனென்றால் எப்படி அவங்க அறிஞ்சு கொள்கிறாங்க, ஜனங்க அவங்க கிட்ட நெருங்க மாட்டாங்களே, அவங்கள பார்க்குறவங்களாம் அடிப்பாங்க, பார்க்குறவங்களாம் தீட்டு சாபம் என்று சொல்கிறாங்களே. ஆனால் இவங்க எப்படி அறிந்திருப்பாங்க, இயேசு எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாரு, இயேசு எங்கெங்கெல்லாம் அவர் போய் போதித்திருக்கிறாரு, அற்புதம் அதிசயம் செய்திருந்தாரு, எந்தெந்த இடங்களில் மரித்தோரை உயிர்ப்பித்தாரு, எந்தெந்த இடங்கள் எல்லாம் அவர் சுகம் தந்தாரு, அவர் அதிகாரம் உள்ளவராய் போதித்தார் என்று சொல்லி ஜனங்கள் அவருடைய நாமத்தை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார்களாம். ஆமேன். ஆனால் இவர்கள் இருதயத்தில் பாருங்க, தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறந்து போறாங்க. ஆமேன். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். பழைய அடிமைத்தன வாழ்க்கையை மறந்து போறாங்க. என்னை எல்லாம் கல்லால் அடிக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, என்னை தள்ளி விடுறாங்க, என்னை சாபம் என்றாங்க, தீட்டு என்றாங்க, என்னை பார்த்தாலே எல்லாரும் வந்து தவறா பேசுறாங்க, அவதூறு சொல்றாங்க. ஆனா இப்படி இருக்காது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை, இரட்சகரை, அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை நான் காண போகிறேன், அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போக போகிறேன் என்று சொல்லி அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க. ஆமேன். ஹல்லேலூயா. கஷ்டமான தீர்மானங்க. யாரும் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க, யாரும் அவங்க கூட நின்று பேச மாட்டாங்க. ஆனாலும் அவருடைய செவிகளில் அவர் கேட்கிறாங்க பாருங்க, இயேசு ஒரு இரட்சகர், அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன், அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவர், என்னை ஏற்றுக்கொள்ள வல்லவர். மனுஷன் பார்க்கிற போல என்னை பார்க்க மாட்டார், மனுஷர்கள் என்னை நிந்திக்கிறது போல அவர் நிந்திக்க மாட்டார், என்னை பாவி என்று சொல்லி கூட அவர் அழைக்க மாட்டார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தில் அவங்க வராங்க. அப்பதாக இரண்டாவதாக பாருங்க, அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன். ஹல்லேலூயா. இது ரொம்ப கடினமான காரியம். ஏனென்றால் சற்று முன்பு சொன்ன நான் பாருங்க, யூதர்கள் முறைப்படி அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ கல்லால் எடுத்து அடிப்பாங்க. ஆனால் இவங்க பாருங்க, நான் இருக்கிற ஊருக்கு எப்போ வருவார் இயேசு,
நான் இருக்கிற இடத்துக்கு எப்போ வருவார் இயேசு? நேற்று யூதேயாவுக்கு வந்தாரா, சமாரியாவுக்கு வந்தாரா, கலிலேயாவுக்கு வந்தாரா, எங்கெங்க வந்தாரு, எங்க வராங்க என்று சொல்லி எல்லாம் கண்ணீரோடும் வேதனையோடு அவங்க வந்திருப்பாங்க. இன்றைக்கு நம்ம ஈஸியாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆனால் அவங்க எப்படி திரும்ப பெற்றுக்கொண்டாங்க? நேற்று எங்கே வந்தார் இயேசு, இன்னைக்கு எங்கே வந்தார் இயேசு, நேற்று எங்கே வந்தார், போன மாதம் எங்கே வந்தார், போன வருஷம் எங்கே வந்தார், இந்த மாதம் எங்கே வந்தார், யூதேயாவுக்கு வந்தாரா, சமாரியாவுக்கு வந்தாரா, கலிலேயாவுக்கு வந்தாரா, தீரு சிதோன் பட்டணங்களுக்கு வந்தாரா, இல்லை கப்பர்நமுக்கு வந்தாரா, இல்லை இதுக்கு எருசலேமுக்கு வந்தாரா, பெத்தானியாவுக்கு வந்தாரா, யார் யார் வீட்டுக்கெல்லாம் போகிறாரு? நான் எப்போ அவர் இடத்துல நான் இருக்க போகிறேன், எப்போ அவரை நான் பார்க்க போகிறேன், எப்போ அவரை நான் பணிந்து கொள்ள போகிறேன்? என் வாழ்க்கை எப்படிங்க மாறும்? என் வாழ்க்கை எப்படி மாறும்? என் வாழ்க்கை எப்படி மாறும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அப்படியாக அவர் வந்து நான் இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் பயங்கரமாக எனக்கு அழ வந்தது. எப்படிலாம் அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுதுருப்பாங்க. அழுது அவங்க வந்து அந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி அவங்க இயேசுவே நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. அசட்டை பண்ணாத, எந்தெந்த நேரமெல்லாம் இயேசு எங்கெங்கே வந்திருப்பாரு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு யூதேயாவுக்கு வந்துருங்க, இன்னைக்கு கலிலேயாவுக்கு வந்தார், இன்னைக்கு கடற்கரைக்கு வந்தார், இன்னைக்கு கப்பர்நமுக்கு வந்தார். ஆனால் எங்கள் வீட்டுக்கு எப்போ வருவார்? தனிமையாக நான் உட்காந்து இருக்கிறேன். ஆனாலும் அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, என்னங்க தீர்மானம் எடுக்கிறாங்க? நான் இருக்கிற ஊரில் பரிசேயன் வீட்டுக்கு நான் அவர் வருகிறார். உடனே சந்தோஷம் வந்தது. கரம் தட்டுங்க தேவனுக்கு. அவங்க எப்படி விசுவாசித்தாங்க, எப்படி தீர்மானம் பண்ணாங்க, எப்படி அவங்க அழுதாங்களோ அந்த அழுகைக்கு ஈடாக தேவன் அங்கு வருகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கு வருகிறார். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். மூன்றாவதாக அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், ஹல்லே லூயா, அவருக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? இந்த உலகம் முழுவதும் பரலோகம் முழுவதும் அவருடையதாக இருக்கிறது. நான் கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே. நானும் ஒரு பாவி, அருவருப்பானவள், அசுத்தம் நிறைந்தவள். ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதோ அந்த பரிமள தைலத்தை ஒரு பரணில் எடுத்துக்கொண்டு வராங்க. ஆனாலும் அவங்க யூதர்களுடைய முறைமையெல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டிருந்தாங்க. ஆமே. ஆனால் இயேசுவுக்கு ஒரு வீட்டுக்கு போனால் கால்களில் தண்ணீர் கொடுக்கணும், அவருடைய கால்களில் எண்ணெய் பூசணும், கரங்களில் அவருக்கு துணி கொடுக்கணும். ஆனால் என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே அப்படி என்று சொல்லி அவங்க விசுவசித்தாங்க. அப்படி அவங்க விசுவசித்து அவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனிடத்தில் அவங்க விசுவாசத்தோடு, பொன்னும் வெள்ளியும் உம்முடையது ஆண்டவரே, ஆனாலும் இந்த பரிமள தைலத்தை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன், முழங்கால் படியிட்டு நான் உம்மை முத்தமிடுகிறேன். என் பாவங்களை மன்னிக்கிறவர் நீர் ஒருவர் தான், என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் நீர் ஒருவர் தான் என்று சொல்லி அவங்க சிந்தனையில் எல்லாமே என் பாவங்களை மன்னிக்கிற அவர் தான், என் பாவங்களை மன்னிக்கிறவர் அவர் தான், என் வாழ்வை மாற்றுகிறவர் அவர் தான், என்னுடைய அடிமைத்தனங்களை நீக்கிறவர் அவர் தான். எல்லாரும் என்னை பார்க்குறவங்கலாம் வந்து பாவி என்று சொல்கிறாங்க. ஆனால் நான் அவர் நேரில் போய் நின்ற மாத்திரத்தில் என் பாவங்கள் எல்லாம் நீங்கும். ஹல்லே லூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். அப்போ மூன்றாவதாக அப்படி செய்கிறாங்க. செஞ்சு முடித்த பிறகு அப்போ விருந்துக்கு அழைத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு அவர் இருக்கும் பொழுது எடுத்த உடனே நம்ம நினைப்போம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவங்க சாப்பிட மாட்டார். ஏன்னா தேவனுடைய பிதாவுடைய போதனைகளை எல்லாம் அவர் ராஜ்யத்தை குறித்து போதித்து கொண்டிருப்பார். ஆமென். ஆனாலும் இவங்க போகிறாங்க. போயிட்டு அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பாருங்கள், மறுபடியும் லூக்கா 37-38 மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பார்த்தீங்களா? முதல்ல பாருங்க, அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. அவர் யாரு, எப்படிப்பட்டவர்? அவர் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவரே உலக இரட்சகர், அவரே பரலோக தேவன் என்று அவங்க அறிந்தாங்க. ஆனாலும் ரெண்டாவதாக அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன் என்று சொன்னவங்க போயிட்டாங்க. ஆனாலும் பின்பாக நின்று அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க? நம்ம நினைப்போம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, அவளை தள்ளி விடுறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, அவளை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்துவதுக்கு முயற்சி பண்ணுறாங்க என்று சொல்லி நினைப்போம். அடுத்ததாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவளோட நினைவை நம்ம பார்ப்போம். ஐயோ, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, நம்மளை தேவன் நினைக்கலையே, என்னை மறந்துட்டாரா, என்னை கூப்பிடலையே, என்னை அழைக்கலையே, நான் பின்னாடி நின்றுக்கிறேன், எல்லாரும் முன்னாடி நான் எப்படி போய் அங்கே நிற்க போகிறேன், எப்படி நான் முழங்கால் படிட போகிறேன், என் பாவத்தை எல்லாரும் சொல்லுவாங்களா அப்படி என்று சொல்லி அவன் நினைக்கல.
எதற்காக அவள் பின்னாக நின்று அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது பாருங்க, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டவளாக இருந்தாள். ஆமேன். அவருடைய வார்த்தையில், என்னுடைய குடும்பத்தை நான் இழந்தேனே, தேவனுக்கு நான் பிரியமில்லாதல் இருக்கிறேனே, என்னுடைய பாவம் இப்படிப்பட்ட பாவம், அசுத்தம் நிறைந்த பாவம், அருவருப்பான பாவம், இவர் உன்னத தேவன், பரிசுத்த தேவன், இவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது, ஜீவன் உள்ளதா இருக்கிறது, இவருக்கு முன்பாக நான் நிற்க எப்படி நான் போக போகிறேன் என்று சொல்லி தேம்பி அவங்க அழுகுறாங்க. தேம்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்படி அழுது கொண்டு இருக்கும்போது தான் பாருங்க, அவங்களே ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேரை தேடி போனார், ஆனாலும் நான் அவரை தேடி போகிறேன் என்று சொல்லி பாதங்கள் அருகே அவள் என்ன பண்ணுகிறாளாம், தன் கண்ணீரால் தேவனுடைய பாதங்களை அழுது நினைக்கிறாளாம். ஆமே. அந்த கூந்தலால் நினைக்கிறாங்க. நினச்சி முடிச்ச பிறகு தொடச்சி முடிச்சிட்ட பிறகு பரிமள தைலத்தை கொண்டு வந்த பரிமள தைலத்தை பாதங்களில் பூசுகிறாங்க பாருங்க. ஆமே. ஏனால் தேவனிடத்தில் எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அவர் ஒருவரே என்று சொல்லி, அவர் தேவனாகவே முற்றிலுமாக உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, நம்ம நினைக்கலாம் இவ்வளோ தூரம் அவங்க செய்கிறாங்க, பாவியான ஸ்திரீ அவள் செய்கிறா, இல்லை ஸ்திரீயானவள் செய்கிறாங்க, ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒன்றுமே எதுவுமே செய்யலையே, எதுவுமே பேசலையே அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இப்படிதான் பாருங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசுகிறார். ஆமே. தேவன் எவ்வளவு நல்லவர், கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். எப்படின்னு சொன்னாக்கா, அப்போதான் அந்த சூழ்நிலை வருது அவர் பேசுவதற்கு. சீமோன் என்பவர், பரிசேயனாகிய சீமோன் பாருங்க, அந்த இயேசுவை குறித்து ஒரு குற்றம் சொல்கிறாரு. தம்மை தொடுகிற ஸ்திரீ இவள் யார் என்று அறியாமல் இவர் அமைதியாக இருக்கிறாளே, இவ பாவியாக இருக்கிறாளே, யூத முறைப்படி இவன் காலை தொடுறாளே, இவருக்கு ஒரு உணர்வே இல்லையா அப்படி என்று கேட்குறாங்க. அந்த சீமோன் கேட்குறாரு பரிசேயன். உடனே இயேசு பாருங்க, பரிசேயனை அவர் கடிந்தும் கொள்ளவில்லை, ஒரு ஓமை மூலமாக சொல்லுகிறார். ஆமே. அந்த ஓமையை சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் 2 பேருக்கு கடன் பட்டாங்க. ஒருத்தர் கடன் பட்டா 500 வெள்ளிக்காசு, ஒன்று 50 வெள்ளிக்காசு. 2 வெள்ளிக்காசையும் கடன் பட்டவனுக்கு அந்த மனுஷன் ஊரிலிருந்து வரும்பொழுது அவர் மன்னித்து விட்டார். அப்போ இயேசு பாருங்க, அந்த பரிசேயனாகிய சீமோன்கிட்ட கேட்கும் பொழுது, அதிகமாய் மன்னித்தவனை அதிகமாய் அன்பு கூர்ந்தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே பாருங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு பாருங்க, அப்படியும் தான் நான் அந்த மனுஷனை போல் அல்ல, நான் அந்த மனுஷனுக்கும் மேலாக நான் எல்லாவற்றிலும் அன்பு கூற வல்லவர் என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார் பாருங்களா. அந்த வசனத்தை பாருங்க, சகோதரி வாசிக்கிறாங்க பாருங்க. லூக்கா 7:44. ஸ்திரீனிடத்திலே திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீராலே என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். ஆமேன். பார்த்தீங்களா? அப்போ தேவன் நீதி உள்ளவர் பாருங்க, உண்மை உள்ளவர் பாருங்க. அங்கே பரிசேயனுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி, ஒருவனுடைய மனுஷனுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்குகிறவர். ஆமே. மனுஷனுடைய இருதயங்களை உருவாக்கி இருதயத்தின் யோசனைகளை எல்லாம் அவர் அறிகிறவர். பாவியான அந்த ஸ்திரீயோடைய இருதயத்தையும் அவள் அறிகிறாள். ஆமே. அப்போ அறிகிறார் பாருங்க, ரெண்டு பேருடைய இருதயத்தையும் அவர் அறிந்து நிதானித்து அவர் பேசுகிறார். நான் உன் வீட்டுக்கு வந்தனே, நீங்கள் யூத முறைப்படி நீங்கள் கலாச்சாரத்தை சேர்ந்து நாடுகிறவங்க, நீங்கள் பாரம்பரியத்தை நாடுகிறவங்க, நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவங்க, என்னை நீங்கள் அழைச்சிங்க, என்னை எப்படி பார்க்குற, நீ என்ன ஒரு மனுஷனாக தானே என்னை பார்த்த, நான் உன் வீட்டுக்கு வந்தேனே, எனக்கு கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, நான் உன் வீட்டுக்கு வந்தேனே, எனக்கு துடைக்க துணி கொடுக்கல, நான் உன் வீட்டுக்கு வந்தேனே, நான் கால்களில் எண்ணெய் பூசவில்லை, ஆனால் இவ்வளோ பாருங்க என் மேல் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். ஆமேன். என்னை முத்தம் செய்தால், என்னை கனப்படுத்தினால், என்னை பரிமள தைலத்துக்கு மாத்திரமல்ல, தன்னுடைய இருதயத்தின் யோசனையிலே அவர் அறிந்து அவர் பேசுகிறாராம். ஆமேன். அப்போ பார்த்தா 7:44 அவர் சொல்கிறார் பாருங்க, அதிகமாய் அன்பு கூர்ந்தாலாம். ஆமேன். மறுபடியும் அடுத்ததாக லூக்கா 7:47-48 சகோதரி வாசிக்கிறாங்க, நான் கேட்போம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே.
எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாக அன்பு கூறுவான் என்று சொல்லி அவனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். பாருங்க, அவங்க பாருங்க, முதல்ல இருந்து நம்ம பார்த்தோம் இந்த 3 காரியத்தில் அவர் எப்படிப்பட்டவர், யாராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் உலக இரட்சகர், பரலோக தேவன், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவாதி தேவனாக இருக்கிறார், பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவங்களுடைய இருதயத்தில் ஒரு முதல்ல வந்து விசுவாசிக்கிறாங்க. எடுத்தவொடனே அவங்க காணலை, எடுத்தவொடனே அவசரப்படலை, விசுவாசித்து அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லி அவங்க தீர்மானத்தோடு வராங்க. அப்போ அந்த பாவங்கள், அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நோக்கத்தோடு தீர்மானத்தோடு வந்த அவளுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் இருதயத்தில் அவர் அறிகிறார். நம்ம நினைப்போம், இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு தீர்மானத்தோடு இவ்வளவு நோக்கத்தோடு இவ்வளவு விசுவாசத்தோடு அவங்க வந்தாங்க என்று சொல்லி பெற்றுக்கொண்டாங்க நினைப்போம். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு யார் யார் வரப்போகிறார்கள், நான் அழைக்கப் போகிற விருந்து வீட்டுக்கு யாரார்கள் வரப்போகிறார்கள், யாரிடத்தில் நான் பேச போகிறேன், யாரிடத்தில் நான் வந்து பாவங்களை மன்னிக்கப் போகிறேன், யாருக்கு நான் வந்து பரிந்து பேச போகிறேன் என்று சொல்லி அவர் வந்து அறிந்திருக்கிறாராம் எல்லாவற்றையும். ஆமென். இன்னொரு விஷயம் பாருங்க, தேவன் அன்பான தேவன். அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பாவியான ஸ்திரீ பாவியான ஸ்திரீ பாவியான ஸ்திரீ என்று தான் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணிடத்திலே, இந்த ஸ்திரீ இடத்திலே ஒரு தடவை கூட அவளை வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாவியான ஸ்திரீ என்று சொல்லவே இல்லை பாருங்க, குற்றப்படுத்தவே இல்லை பாருங்க. அவள் வந்து ஸ்திரீ என்று தான் சொல்லுகிறார். ஆமென். ஆனாலும் இந்த ஜனங்கள் பாருங்க, தேவனை எப்படி, அந்த பரிசேயன் எப்படி பார்க்கிறார்னா, இவர் சாதாரண ஒரு தீர்க்கதரிசி, சாதாரண ஒரு போதகர் அப்படி என்று தான் அந்த தீர்க்கதரிசி பார்த்தான். ஆனால் இவள் பார்த்த விதத்தை தேவன் பார்க்கிறார். முதல்ல அவள் பார்த்த விதத்தை பார்த்தாரு. அடுத்தது அவள் பிரயாசப்பட்டு வந்ததை அவள் வந்து அன்பு கூர்ந்தது, அதிகமாய் அன்பு கூர்ந்தது, தீர்மானத்தோடு வந்தது, விசுவாசத்தோடு வந்தது. எந்த நோக்கத்துக்கு வந்தாலோ, என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வந்தாலோ, அது மாத்திரமல்ல, என்னுடைய பாதங்களை கழுவதற்கு அவள் பரிமள தைலத்தை எடுத்து கொண்டு வந்தாளே, தன் கண்ணீரால் துடைத்தாளே என்று சொல்லி, இவள்தான் என் மீது அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லி அந்த ஸ்ரீயின் பக்கமாக அவர் என்ன பண்ணுகிறார், பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இன்றைய நாள் கூட பாருங்க, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்மளை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாருங்க, இன்னைக்கு நாள் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எந்தெந்த இடம்லாம் எப்படி யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்குது. ஆனால் தேவன் பாருங்க, நம்மளை சபையில் வைத்திருக்கிறார், நம்ம குடும்பத்தின் மத்தியில் நல்ல சமாதானத்தோடு வைத்திருக்கிறார், நம்மளுடைய உறவுகள் மத்தியில் வைத்திருக்கிறார். இந்த தேசத்தின் மத்தியில் நம்ம செழிப்பாக இருக்கிறோம் பாருங்க, இந்த தேசத்தின் மத்தியில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம் பாருங்க, ஒரு குறை இல்லாமல் இருக்கிறோம் பாருங்க. நம்மளை பார்த்து உனக்கு ஒன்றும் இல்லை என்று இந்த பாவியான ஸ்திரீயை போல சொல்லாமல் நம்மளை எல்லாவற்றிலும் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனாலும் இங்கே இருக்கிற ஜனங்கள் பாருங்க, இவர் பாவத்தை மன்னிக்கிறவர், இவர் யார் என்று சொல்லி அவரை குற்றம் சொல்றாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்றார் பாருங்க, ஸ்திரீயை நோக்கி மறுபடியும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் என்று சொல்றார். ஆமென். அந்த சமாதானத்தோடு போய் என்று சொன்ன காரியத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், அவங்க வெறும் உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அவங்க வாங்கிட்டு பாவங்களை மன்னித்து விட்டார் என்று சொல்லி நான் மறுபடியும் வேற வாழ்க்கைக்கு போறேன் என்று போகல. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, சமாதானத்தின் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அந்த ஊரில் இருக்கிற, அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் தேவனை குறித்து சுவிசேஷம் சொல்லினார்களாம். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி இன்றைக்கும் நம்மளையும் பார்த்து தேவன் பாருங்க நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். ரட்சணிய சந்தோஷத்தினால், உற்சாக சந்தோஷத்தினால் நம்ம நிரப்புகிறார், உற்சாக ஆவியினால். ஏனென்றால் தேவனுக்காக நம் தேவனை மாத்திரம் ஆராதிப்பது மாத்திரமல்ல, அவருக்காக ஓடுகிறது, உழைக்கிறது, பிரயாசப்படுகிறது, அவருக்கு கொடுக்கிற, அவரை கனப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் மறந்து போகவே இல்லை. அந்த ஸ்திரீயை பாருங்க, அவர் மறந்து போகாமல் அந்த நாட்களில் அவர் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிதாவின் சித்தத்தின்படி அவளுடைய பாவங்களை மன்னித்தார். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் நினைப்போம் தேவன் நம்மளை மறந்து விட்டார் என்று சொல்லி நினைப்போம். இல்லை இல்லை, தேவன் நம்மை மறந்து போகவில்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிரியைகளை எண்ணி இருக்கிறார். நம்முடைய எல்லாவற்றிலும் தேவனுக்கு செலுத்துகிற எல்லா கனத்தையும் எல்லா
அன்பையும் தேவன் அவர் அறிந்திருக்கிறார். ஆமேன். ஒருபோதும் நம்மளை மறந்து போக மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நம்முடைய தேவைகள் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, நாம் ஆண்டவரை சலித்து போகாதபடி நம்முடைய ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் எப்படியா இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் என் தேசத்தில் நான் பழுகி பெருகுகிறேன், இன்றைக்கு நான் தேசத்தில் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதம் இன்னும் என்னுடைய சந்ததிகளுக்கெல்லாம், என்னுடைய உறவினர்களுக்கெல்லாம், என்னுடைய நகரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு வசனம் சொல்லியிருக்கிறது பாருங்க, அந்த ஸ்திரீயை போல எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி, என்ன விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். ஆனால் என்ன விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம்? இன்னைக்கு என்ன விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவரை துதிச்சு அவருடைய பேரை மகிமைப்படுத்து. ஆமேன். வேற என்ன விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? ஆமேன். வேற என்ன விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்பதையும் விசுவாசித்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆமேன். அதனால தான் அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் கர்த்தரிடத்தில் நான் போனால் அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து வந்திருக்கிறோம். 2 பேரை குறித்து சகோதரி அருமையாக சொல்லியிருந்தாங்க. முதல் நபர் யாருங்க? தாவீதை குறித்து சொன்னாங்க. ரெண்டாவது நபர் பாவியாகிய ஸ்திரீ. பாருங்கள், உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் முன்னாடி பின்னாடி ஒன்று அப்பா பேர் இருக்கும், அல்லது ஒன்று கணவன் பேர் தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அப்படி தான் இல்லைங்களா? வேறு ஏதாவது பேர் வருமா அந்த புள்ளிக்கு? ஒன்றுமே வரும். ஒன்று அப்பா பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, அல்லது கணவன் பேரை வச்சு தான் அந்த பொண்ணு பேரை கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த பேருக்கு ஒரு நோந்து ஃபம்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னதுங்களா? பாவியாகிய ஸ்திரீ. அந்த பேரோடு நாமளும் ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் அந்த குடும்ப பேரை எடுத்துட்டு அவருடைய குடும்ப பேரை நமக்கு வச்சார். அது என்ன குடும்ப பேருங்க? விசுவாசி அல்லது நீதிமான் அல்லது கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு குடும்ப பெயரை நமக்கு வச்சார். நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்காவில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. மத்தேயு 11:28. மன்னிக்கு பாருங்க, வாசிங்க. ஆமாம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் நம்மளை யார்கிட்ட வர சொல்கிறாருங்க? ஆமாம், அவரிடத்துல வர சொல்கிறாரு. ஆகவே தான் பாருங்கள், தாவீதும் தேவனிடத்துல தான் வந்தான். ஆமேன். அதே போல் இந்த பாவியாகிய ஸ்திரீயும் தேவனிடத்தில் வந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி என்னிடத்துல வரும்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு நீங்கள் மத்தேயில சொல்லிட்டார். இப்போ சகோதரி சொன்ன வசனத்தில் ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, இளைப்பாறுதலோடே போ. எப்படி போகணுமா? ஆமாம். அப்போ சமாதானம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளார இளைப்பாறுதல் இருக்குது. அப்போ பாவம் செய்த ஒரு மனுஷன், பாவத்திலேயே இருக்கிற ஒரு மனுஷி, 2 பேருடைய வாழ்க்கையிலையும் இளைப்பாறுதலை முதல்ல சத்துரு திருடுகிறான், நிம்மதியை திருடுகிறான், சந்தோஷத்தை திருடி கொள்கிறான். அதற்கு பதிலாக அவமானத்தை அங்கே கொண்டு வருகிறான், இலச்சையை கொண்டு வருகிறான், வெட்கத்தை கொண்டு வருகிறான். இப்போ சகோதரி சொன்னாங்க, அவங்க ஊருக்குள்ளார போக முடியாது. தாவீது பாவம் செய்த பிறகு தேவனை அவரால் முன்பு போல போய் ஆராதிக்க முடியல, தேவனுடைய ஆலயத்துக்கு அவரால் போக முடியல. காரணம், பாவம் தாவீது ஆராதனை செய்யக்கூடாதபடிக்கு தடை செய்தது. இந்த ஸ்திரீயும் பாவியாக இருக்கிற வரைக்கும் தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு இருந்தது. ஆனால் நாள் ஒன்று வந்தது, சகோதரி சொன்னது போல அந்த ஸ்திரீ இருந்த ஊருக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவங்களை சுமந்து தீர்த்தவர் அந்த நகரத்துக்கு வருகிறார். இப்போ அவ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டா, என்னுடைய நோந்த ஃபம்மி குடும்ப பேர் இனிமேலே பாவி என்று இருக்கக்கூடாது, என்னுடைய பேர் இனிமேல் பரிசுத்தவதி என்று சொல்லி எழுதப்படணும், என்னுடைய பேர் இனிமேல் நீதிமான் என்று சொல்லி எழுதப்படணும், என்னுடைய பேர் இனிமேல் விசுவாசி, யார? இயேசுவை விசுவாசிக்கிறவ என்று சொல்லி எழுதப்படணும் என்று சொல்லி அவள் தீர்மானித்துட்டு அவள் வரா பாருங்க. அப்போ அவள் 3 காரியம் செஞ்சான்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. முதல் காரியம் என்ன பண்ணாங்க அந்த ஸ்திரீ?
பாதங்களை கண்ணீரால கழுவுவது. ரெண்டாவது அவ என்ன பண்ணா, தலை மயிரினால அதை துடைத்தது. மூன்றாவது பரணில இருந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றினது. இதுதான் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது நடக்கக்கூடிய பிரதானமான காரியம். அவள் என்ன பண்ணுறான்னா, தேவனை ஆராதிக்கிறவளாக இருக்கிறாள். இது வரைக்கும் எப்படி ஆராதிக்கணும் என்று சொல்லி தெரியாமல் இருந்த ஒரு ஸ்திரீ தேவனை ஆராதிக்கிறாள். அதைத்தான் தாவீது 51 சொல்கிறாரு பாருங்களேன். சங்கீதம் 51 எடுத்துக்கங்களேன். அதில் தாவீது சொல்கிறாரு, இது ஒரு அருமையான வசனம். அதை எடுத்து நீங்கள் வாசிச்சுட்டு இந்த 2 சம்பவத்தோடு நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரொம்ப அழகாக புரியும். 51 எடுத்துக்கொள்ளுங்க. அதில் பாருங்களேன், 8வது வசனம் முதல்ல 7 வாசிங்களா? வாசிங்க நீங்கள் தான். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். 8ங்க. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் களி கூறும். ஆமா, அந்த ஸ்திரீ செய்தது போலவே இங்க நம்ம தாவீதும் 3 காரியங்களை செய்கிறார். முதல் அந்த ஸ்திரீ என்ன பண்ணா, தன்னுடைய கண்ணீரால தேவனுடைய பாதங்களில் அந்த கண்ணீரை சிந்தினாள். இங்க தாவீது சொல்றார், நீ என்னை யூசப்பினால என்னை நீங்க சுத்திகரிங்க. ஏன் சுத்திகரிக்கணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை சுத்திகரிக்கல அப்படின்னு சொன்னா எந்த மனுஷனாலும் தன்னை சுத்திகரித்து கொள்ள முடியாது. எந்த தீர்க்கதரிசியாலும் முடியாது, எந்த ஞானியாலும் முடியாது. உலகத்தில் தேவன் என்று சொல்லக்கூடிய யாராலையும் சுத்திகரிப்பை உண்டு பண்ண முடியாது. சுத்திகரிக்கக்கூடியவர் என்கின்ற ஒரே தகுதியை உடையவர் வானத்துக்கும் பூமிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆனால் தான் அவன் தேவனை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நீர் என்னை சுத்திகரியும். ஏன்னா நீங்கள் சுத்திகரித்தால் ஒழிய, குமாரன் விடுதலை ஆக்கினால் ஒழிய நான் சுத்தமாக மாட்டேன், நீங்கள் விடுதலை அடைய முடியாது என்பதை அவன் உணர்ந்தவனாக இங்கே தாவீது சொல்கிறான். அதைத்தான் இந்த ஸ்திரீ செய்கிறா. அங்கே தாவீது ஜெபித்தான், தன்னை சுத்திகரிக்கும்படிக்கு ஜெபித்தான். இங்கே நான் அப்படி ஜெபிக்க தகுதி இல்லாதவ, காரணம் நான் பாவத்திலேயே இருக்கிறவ. ஆகவே நான் என்னை சுத்திகரிக்கும்படிக்கு என்னுடைய கண்ணீரை தேவனுடைய பாதத்தில் நான் சிந்துகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கண்ணீரை சிந்தி பாருங்க, அந்த பாவத்தினுடைய அடிசுவோடு கூட தேவனுடைய பாதங்களில் தங்கிவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தலை மயிரினால அதை துடைக்கிறவளாக இருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, பெண்களுக்கு மகிமை அவளுடைய தலைமுடிதான். அப்போ தன்னுடைய மகிமையினால தேவனுடைய பாதங்களை, அப்போ இன்றைக்கு அதைத்தான் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆராதனையில் என்னுடைய மகிமைகளை நாம் இறக்கி வைக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லுகிறது, 24 மூப்பர்களும் தங்களுக்கு மகிமையாக இருக்கிற சிங்காசன அந்த கிரீடத்தை எடுத்து வச்சுட்டு சாஷ்டாங்கமாக அவருடைய பாதத்தை விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆமேன். அப்போ தங்களுடைய மகிமையை அவர்கள் தேவனுடைய பாதங்களுக்கு கூட அதை ஈக்குவலாக வைக்க முடியாத அளவுக்கு அந்த பாதங்களில் அந்த வச்சிடறாங்க பாருங்க. ஆமீன். ரெண்டாவது இங்கே சொல்கிறாரு, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படிக்கு செய்யும். இப்போ இந்த அம்மா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படிக்கு செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? அவர்களிடத்தில் இருந்த வெளியேற பெற்றதை தேவனிடத்தில் எடுத்து கொடுக்குறாங்க. ஆமாம், நல்ல காரியங்களை தட்டுங்களேன். பாருங்க, அந்த பரணியில் இருந்த அந்த தைலம் அல்லது அந்த பரிமள தைலம் அவங்களுடைய 1 வருஷத்து சம்பளத்தை கொண்டு வாங்கினது. ஆமேன். அப்போ அவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணியிருப்பாங்க. அந்த தொழில் இங்கே சொல்ல முடியாது. அந்த தொழிலில் சம்பாதித்த பணமாக கூட இருந்திருக்கலாம், அல்லது அவங்க சேர்த்து வைத்திருந்த தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து தேவனுடைய பாதங்கள், என்னுடைய எல்லா மகிமைகள், என்னுடைய எல்லா மேன்மைகள், என்னுடைய எல்லா கனம், என்னுடைய எல்லா புகழ்ச்சியாக, என்னுடைய அழகு, என்னுடைய தகுதி எல்லாமே போக வேண்டிய இடம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய பாதம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நாம் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்துக்கு எது போகணுமோ அதை தூக்கி என் தலைமையில் வச்சு நான் உட்காந்து இருக்கிறேன். பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ தாவீது அதை வச்சுன்னு இருக்கிற வரைக்கும் அவனால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போக முடியலைங்க. ஆனால் நாத்தான் வந்து அவர் தலைமையில் வச்சுன்னு அந்த பாரத்தை இறக்கி வைக்க சொல்கிறார். அதனால தான் 12 வாசித்தோம், சுமை சுமர்ந்து பாரம் சுமர்ந்து சோர்ந்து போயிருந்தான் தாவீது, என்கிட்ட நீ வா. அப்போ இன்றைக்கு பாருங்களேன் சகோதரனே சகோதரி, உங்களை பார்த்தா என்ன பார்த்தா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உங்களுடைய தலையின் மேலே தேவனுடைய பாதத்துக்கு போக வேண்டிய எதையோ ஒன்று தூக்கி நீங்கள் வச்சுன்னு இருக்கிறீங்க. நான் வச்சுன்னு இருக்கிறேன், அது என்னை சுமந்து சுமந்து நடக்கக்கூடாதபடிக்கு, எழும்பி செயல்படக்கூடாதபடிக்கு அது என்னை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பாதத்துக்கு நீ வந்து அதை இறக்கி வைத்தால் வழிய உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. ஆமேன்.
அப்போ இன்றைக்கி நீங்கள் இலைப்பாறுதலோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய முறை உங்களுடைய பாரத்தை இறக்கி தேவனுடைய சமூகத்தில் வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி நான் இலைப்பாறுதல் இல்லாமல் ஒரு வேளை நான் இருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் நான் ஏதோ இறக்கி வைக்க வேண்டிய ஒரு பகுதி என்னிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த விலையேற பெற்றது போல உங்ககிட்ட விலையேற பெற்றது என்ன இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், அது உன்னுடைய தலையின் மேலே பாரமாக இன்றைக்கி இருக்குன்னு சொன்னால் அந்த மூப்பர்கள் இறக்கி வைத்ததை போல் நீங்கள் அவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சிங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கி இந்த ஆராதனைக்கு வந்திருக்கு நம்மை பார்த்து சொல்லுவார், நீ இன்றைக்கு சமாதானத்தோட போ. ஆமீன். இலைப்பாறுதலோட போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு தேவ ஜனமே, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, நம்ம வெறுமையாக்கணும். ஆராதனுடைய நோக்கமே அதுதான், துதிபலியினுடைய நோக்கமே அதுதான். ஆமீன். இன்றைக்கி எல்லாம் ஒரு மகிமையான தேவனுடைய பிரசன்னத்தில் துதி வேலையில் இருந்தீங்க தானே? அங்கே என்ன நடந்தது? உங்களுடைய மேன்மைகள் இறக்கி வைக்கப்பட்டது, உங்களுடைய தகுதிகள் இறக்கி வைக்கப்பட்டது, உங்களுடைய விட முடியாத சுபாவங்கள் இறக்கி வைக்கப்பட்டது. கர்த்தருக்குள்ள களி கூறுவதற்கு, நம்முடைய இருதயத்தை இலகுவாக்குவதற்காக நம்மளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்தபோது அவருடைய பாதம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை தந்தது. அரங்களை தட்டுங்களேன், கரைகளை தட்டுங்களேன், கரைகளை தட்டுங்களேன். அப்படியே எழுந்து நில்லுங்களேன், எழுந்து நில்லுங்களேன். இன்றைக்கு தாவீதை போல தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற ஒரே ஒரு மனுஷனை, அந்த பாவியாகிய ஸ்திரியை போல தேவனுடைய சமூகத்துக்கு வந்த ஒரே ஒரு ஸ்திரியை போல இந்த நாள் ஆராதனையில் நீங்களும் நானும் வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய பாதத்தில் உங்களுக்கு இலைப்பாறுதல் உண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவருடைய பாதத்தில் உங்களுக்கு இலைப்பாறுதல் உண்டு. அவருடைய பாதத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. அவருடைய பாதத்தில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டு. ஆமேன், 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 ஆமேன். அவருடைய பாதத்தில் உங்களுக்கு பேரானந்தம் உண்டு. ஆமேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, உன் பாதம் நான் பணிந்த ஆண்டவரே, என்னாலும் உம்மை துதிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்க. உண்மை அல்லாமல் இனி மீதம் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரை பாடுவேன்? நான் எதை பாடுவேன்? யாருடைய மேன்மை குறித்து நான் பாடப் போகிறேன்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நான் சொல்லி 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 உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். புது எண்ணெயினால, புது பலத்தினால, புது கிருபையினால என்னை நிரப்பினீரே, அதை நினைத்து நினைத்து வாழ்நாள் முழுவதும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி அவங்க பாடிக்கொண்டே போயிருப்பாங்க. அதைத்தான் தாவீதும் செஞ்சான். ஆமென். அதைத்தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்கிறோம். இனி உலகம் முடிவு வரையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருக்க போகிற எல்லா வாலிபர்களும், எல்லா பிள்ளைகளும், எல்லா பெரியவர்களும் அதை சொல்லி பாடி பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே, பரிசுத்தமே, பரவசமே, பரணே சருளே வரப்பொருளே. பரிசுத்தமே, பரவசமே, பரணே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். ஐயாம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் நல்ல நல்ல பொங்குதே, உற்சாகத்தோடு இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால், புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலமில் சேர்த்திடுவீர். அனுதினமும் நிரப்பினிதம் நடத்துகிறீர்,
உற்சாகமாய் பாதம் ஆமென், ஆமென். என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இயேசையா